மதுரை மாவட்டம் மேலூர் அருகே 20 பள்ளி குழந்தைகள் காயமடைந்த விபத்திற்கு காரணமான பள்ளி வாகனம் புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் மதுரை வடக்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டார். மேலூரை அடுத்த கிடாரிப்பட்டியில் நேற்று முன்தினம் பள்ளிக்கு குழந்தைகளை ஏற்றிச் சென்ற வாகனம் விபத்துக்குள்ளானது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புதிய தலைமுறை விளக்கம் கேட்டது. அப்போது விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக ஆட்சியர் உறுதியளித்திருந்தார். இதன்படி விபத்துக்குள்ளான வாகனத்தை ஆய்வுக்குட்படுத்திய மதுரை வடக்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் கல்யாண்குமார் அதனை பறிமுதல் செய்தார். மேலும் அந்த வாகனம் பழனியைச் சேர்ந்த தனியார் பள்ளியிடம் இருந்து விலைக்கு வாங்கப்பட்ட நிலையில் பெயர் மாற்றம் செய்யப்படாமல் இயக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்கிடையே விபத்தை ஏற்படுத்திய வாகன ஓட்டுநர் குமார் குடிபோதையில் இருந்தது விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து அவர் மீது பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.